ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க சார். இன்னைக்கான முதல் ப்ரொமோ ரிலீஸாங்க. முதல் ப்ரொமோவில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபேமிலி வேறு, ஆனால் வந்த ஃபேமிலி வேறு. நம்மளாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பாரோட ஃபேமிலி வரும். ஸோ நேற்று ஃபுல்லாக வந்து பாரு ஃபேமிலி அவங்க அம்மா வந்து என்ன பண்ண போகிறாங்க, கமருதீனுக்கு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, ஸோ என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்க போகிறாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, யார் பேரண்ட் 24 hours இருக்காங்களோ அவங்க ஃபேமிலியில் வந்து ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுக்கலாம். இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களா வந்து நிறைய விஷயங்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பயமாக இருந்தாங்க. ஸோ அதை பற்றியே வந்து வரப்போகிறான், அவங்க தான் வரப்போகிறாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அவங்க வராமல் வேற ஒரு நபர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க யார் என்னன்ற டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள். அதுக்கு நம்ம சேனலில் புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் சேரும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ யாரோட ஃபேமிலி வந்துடுறா, கானா வினோத்தோட ஃபேமிலி தாங்க. கானா வினோத் பாக்யலட்சுமி பாக்யம் சொல்லி சுற்றிட்டு நம்ம கானா வினோத் அவர்கள். ஸோ வீடு ஃபுல்லாக வந்து பயங்கரமாக சுற்றிட்டு இருந்தார். அதே மாதிரி வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ பிக் பாஸ் அதே மாதிரி வந்து அவங்க ஃபேமிலியை காட்டிட்டு போயிருக்காரு போல. இது நேற்று சாண்ட்ரா ஃபேமிலி வந்தாலும் அதே கான்செப்ட் தான் இன்றைக்கும் கானா வினோத் ஃபேமிலி வந்திருக்கு. உள்ள பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு, பால்ஸ் கொடுத்துருக்காரு. 2 பால்ஸ் வந்து இவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே ஷஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் வந்து ரெட் கலர், இந்த பக்கம் வந்து க்ரீன் சம்திங் கொடுத்துருக்காரு. ஸோ 2 பாலுமே டக்கு ஷஃபில் பண்ணிட்டு அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரில. ஸோ ஷஃபில் பண்ணிட்டு கானா பக்கம் பயமாக அழுகுறாரு. பிக் பாஸ் என் ஃபேமிலியை பார்க்க விடுங்க அப்படின்னு அழுகுறாரு. நான் பிக் பாஸ் டாஸ்க் முடிச்சு தான் போகணுன்னு சொல்லிட்டு டாஸ்க் முடிச்சிட்ட பிறகு அவருக்கு என்ன பண்ணணுன்னு தெரில. டாஸ்க் முடிச்சுட்டு பிக் பாஸ் சொல்லாரு சொல்லி அப்படியே அழுதுனே இருக்காரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்றாரு, அதான் முடிச்சிட்டிங்களா கிளம்புக்கன்னா குடுன்னு ஓடுறாரு. ஓடி போயிட்டு அவங்க ஒய்ஃபை கட்டி பிடிச்சிட்டு அவங்க குழந்தை உடம்புல இருந்து அதுக்குள்ளே நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே அவங்கள சூழ்ந்துட்டு ஸோ கானா வினோத் எப்பவுமே வந்து உங்களை பற்றி பாக்கியம் சொல்லிட்டு இருப்பான்னு சொல்லி அவங்களாம் பேசுனாங்க. அப்பா கானா வினோத்தை வந்து பயமாக அவங்க பாப்பா கிட்டலாம் ஹக் பண்ணி